ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிமுக எம்பிக்களுக்கு தொடர்ந்து தாக்குதலும் விபத்துகளும் ஏற்பட்டு இருக்கு. இந்த விஷயம் அதிமுகவினர் மத்தியில் மிகப்பெரிய கவலையை கொடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் அதிமுக பாமக கூட்டணி உறுதியானப்ப மகிழ்ச்சியில பாமக நிறுவனர் ராமதாஸ் அதிமுகவினருக்கு விருந்துகள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இதுல விழுப்புரம் எம்பி ராஜேந்திரன் கலந்துக்கிட்டு வீடு திரும்பும்போது திடீர்னு கார் ஆக்சிடென்ட்ல உயிரிழந்துட்டாங்க. இந்த விஷயம் அதிமுகவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி எம்பி காமராஜ் சேலத்துல ஒரு அரசு விழால கலந்துக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க. அவங்க போயிட்டு இருந்த கார் திடீர்னு அவங்களோட கார் டயர் வெடிச்சதுனால கார் தன்னோட நிலைப்பாட்டை இழந்து கார் தலைகீழா கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. இதுல காமராஜ் காயத்தோட உயிர் தப்பியிருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திருச்சியில பயணிகளுக்கான நிழற்குடை அமைக்கிறதுல அதிமுக திமுகவினரிடையே மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கு. இதுல அதிமுகவோட எம்பி குமார் மேல பயங்கரமா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இந்த சம்பவங்கள் குறித்து போலீசாரும் விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி தொடர்ந்து அதிமுக எம்பிக்களுக்கு இந்த மாதிரி வருத்தமான சம்பவங்கள் நடக்கிறது அதிமுகவினரிடையில மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.